சங்கீதம் 14:7 கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். நாம ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லியும், உங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவேன்னு சொல்லியும், உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவேன்னு சொல்லியும் இந்த நாள்ல வாக்குத்தத்தத்தை தருகிறாரு. நாம அறியாமலேயே ஏதோ ஒரு காரியத்துல சிறைப்பட்டு இருக்கிறோம். மொபைலு, வேலை, இந்த உலகபூர்வமான காரியங்கள், நம்முடைய பலகீனம்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலையும் சிறைப்பட்டு கிடக்கிறோம். நம்ம அறியாமலேயே இந்த பாவத்துல மூழ்கி கிடக்கிறோம். நம்மை பாவத்துல விழ வைக்கிற, நம்மளுடைய நேரங்களை திருடி கொண்டு இருக்கிற தேவையில்லாத கனெக்ஷன்ஸை எல்லாத்தையும் தேவனிடத்துல இன்றைய ஒப்பு கொடுப்போம். இன்றைய தினத்துல நம்ம அறிக்கையிடுவோமா? ஏசப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையா உம்மிடத்திற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நாம சொல்லுவோம். தேவன் அப்பொழுது நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுவாரு. ஏதோ தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக அந்த பாவ செயல்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. இயேசுவுக்காக உழைப்போம். ஆமென். Have a blessed day. God bless you.